நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நாம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஊர் ஈரோடு மாவட்டத்துல இருக்கிற கவுந்தப்பாடிங்க. இந்த இடத்துல புதுசா ஒரு வீடு ஒண்ணு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் 1500 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. டெய்லியும் 10 பேர் வரைக்கும் யூஸ் பண்றதுக்கு இந்த டேங்க் சைஸே போதுமானதுங்க. இந்த கஸ்டமர் நம்மள எப்படி காண்டாக்ட் பண்ணாங்கன்னா, இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தர விநாயகா பில்டர்ஸ் தான் நம்ம பயணியர் பயோ டேங்கை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட முன்னாடி ப்ராஜெக்ட்க்கு நம்ம பயணியர் பயோ டேங்க் 1200 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தோங்க. ரொம்பவே சாட்டிஸ்ஃபைட், சூப்பராக ரன் ஆயிட்டுருக்கு அப்படின்னு இவங்களுக்கு நம்ம பயணியர் பயோ டேங்கை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ எங்கள் குழி எடுத்தாச்சுங்க. உள்ள எம்சாண்டை கொட்டி பெட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அப்படியே அந்த டேங்கை இறக்கிற வேண்டியதாங்க. இதுக்கு தனியாக நீங்கள் எந்த ஒரு சிவில் ஒர்க்கும் பண்ண தேவையில்லை. இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நீங்கள் கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம், இல்லை பாத்ரூம் டாய்லெட்டோ இல்லை ஸ்டோர் ரூமோ கூட இதுக்கு மேலே நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாங்க. இந்த டேங்கை நம்ம ரிஜிஸ்டர்ட் எஃப்ஆர்பி அப்படிங்கிற மெட்டீரியலில் பண்ணியிருக்கிறதுனால இரும்பை விட இந்த டேங்க் உங்களுக்கு 5 மடங்கு உறுதியாக இருக்குங்க. அதனால 10 டன் வரைக்கும் இருக்கிற வெயிட்டை இந்த டேங்க் மேலே வச்சிங்கன்னா கூட ஒன்றும் ஆகாதுங்க. அவ்வளோ குவாலிட்டியாக அந்த டேங்கை நம்ம செஞ்சு கொடுக்குறோம். இப்போ செப்டிக் டேங்க் கட்டுறீங்க அப்படின்னா அது நிறைஞ்சதும் நீங்கள் லாரி வச்சு க்ளீன் பண்ணுவீங்க இல்லையா? ஆனால் இந்த டேங்க் உங்களுக்கு என்றைக்குமே நிறையாது. நீங்கள் லாரி வச்சு க்ளீன் பண்ணவே தேவையில்லை. பாக்டீரியாவையும் ரீஃபில் பண்ண தேவையில்லைங்க. நம்ம பயணியர் பயோ டேங்க்கில் மட்டும்தான் பாக்டீரியா உள்ளேயே இனப்பெருக்கம் பண்ணிக்கிற மாதிரி நம்ம டேங்கை வடிவமைச்சிருக்கோம். அதனால டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க. பாக்டீரியாவுக்குமே 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோம். இதனோட ஃபுல் வீடியோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா மட்டும் பயணியர் பயோ செப்டிக் டேங்க்குங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.